ஆரோக்கியமான உபதேசங்கள் கை கொள்வதுன்னா நன்மனா நமக்கு நல்ல குணங்கள், நற்பண்புகள், நல்ல ஒரு மெச்சூரிட்டி நமக்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போது நம்ம அதை நோக்கி வளரணும் ஃப்ரெண்ட்ஸ். அதை விட்டு நம்ம யாருக்கும் இந்த 5 உபதேசத்தில் மாற்றி மாற்றி குறை சொல்லக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அவன் சரியில்லை, இவன் சரி, இது சரியில்லை. ஏன்னா எல்லாரும் மனம் திரும்பி தான் ஏசப்பா விரும்புகிறாரு. எல்லாரும் நல்ல ஒரு நல்ல ஒரு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வாழணும், நல்ல ஒரு உபதேசத்துக்கு வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாம் விரும்புகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அப்போது என் கருத்து நல்ல ஆரோக்கியமான உபதேசப்படியே வாழும்போது இந்த பூமியில் நம்ம ஒரு சந்தோஷமாக ஒரு சமாதான வாழ்க்கை வாழும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஆரம்பத்தில் இது நடக்காது. ஒரு 15-20 வருஷம் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் தான் நமக்கு அந்த ஸ்டேஜுக்கு வருவோம். சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த உபதேசம், இந்த 4 உபதேசம், 5வது உபதேசம் தான் ஆரோக்கியமான உபதேசம். இந்த மீதி 4 உபதேசத்தில் அநேகர் பார்த்தீங்கன்னா 15-20 வருஷம், 25-30 வருஷம் ஆகி கூட அதே உபதேசம் இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்களுக்கு நான் சொல்கிற ஒரு ரிக்வஸ்ட்னா ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் அதுலேருந்து நீங்கள் மாறி வரணும். அது ரொம்ப டேஞ்சர் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அதே உபதேசம் நம்ம அதாவது ஒரு குட்டி குழந்தைக்கு நம்ம என்ன பண்ணுவோம், 2 வயசு குழந்தைக்கு ஊட்டி விடுவோம். அது 40 வயசு ஆயும், 30 வயசு, 25 வயசு ஆயும் நம்ம உலகத்தில் சாதாரணமாக எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதில் ஊட்டி விடுவோமா, அதில் அவங்கள பைக்கில் உட்காந்து குழந்தை மாதிரி நடத்த முடியும் ஃப்ரெண்ட்ஸ், நடத்த முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அப்போது பூமியிலே 20 வயசு ஆனால் அவங்க தனி 18 வயசு ஆனாவே அவங்க தனி மெச்சூரிட்டி வந்தது. அவங்களுக்கு அங்கீகாரம் இந்த பூமியிலே அவங்களுக்கு அதிகாரம் கொடுக்குது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மெச்சூரிட்டியான அதிகாரம் 18 வயசு மேலே ஆனாவே ஓட்டு போடுகிற உரிமையாக கொடுக்குது ஃப்ரெண்ட்ஸ் சட்டம். அப்போது ஆவிக்கிற வாய்க்கில் நம்ம ரசிக்கப்பட்ட நாள் 18-20 வருஷம் ஆகிட்டு நம்ம திருப்பியும் பால் பொடி குடிச்சிருந்தோமா, நம்ம அது சரியில்லை ஃப்ரெண்ட்ஸ். அப்போது என் தாட்ஸ் என்னன்னா, எல்லாரும் நேசிக்கணும், யாரும் வெறுக்கக்கூடாது, எந்த ஒரு பிரிவினர்களும் வெறுக்கக்கூடாது. என் தாட்ஸ் கள்ள உபதேசம் என்ன ஃப்ரெண்ட்ஸ், 20 வருஷம் மேலே அதுலேயே இருந்தாங்கன்னா அவங்க ஆசை, அது தப்பு ஃப்ரெண்ட்ஸ். மறந்துடுமுங்க. யாரும் சண்டை போட்டு வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எல்லாம் கடவுள் பிள்ளைகளாக இருக்கிறோம். நம்ம நல்ல நற்பண்பு இந்த ஆரோக்கியமான உபதேசப்படி வாழ்ந்து சீர்திருத்தங்கள் கொண்டு வரணும். சபைகளில் சீர்திருத்தங்கள், இந்த சமுதாயத்தில், வீட்டில், சமுதாயத்தில், நாடுகளில் நம்ம இந்த நல்ல வாழ்வில் மாற்றத்தை கொண்டு வரணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போது என் தாட்ஸ் என்னன்னா, அப்போது வாழ்வில் மாற்றம் அடைந்த, அதாவது வாழ்க்கை மாற்றம் அடைந்த ஆரோக்கியமான உபதேசத்தை போதிக்கிற, அதுபடி வாழ்கிறது மட்டும்தான் கரெக்டு. மற்ற 4 உபதேசம், இந்த ஆசீர்வாதம், இந்த அற்புதம், இந்த தீர்தர்சனம், வரலாறு, இந்த 4 உபதேசமும் சரியில்லை. இப்படிப்பட்டவங்க கள்ள உபதேசி, கள்ள போதகர், இது அப்படி நம்ம சொல்லி நம்ம அவங்களை தாக்கி பேசக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அவங்களும் மனம் திரும்பி வரணும் ஃப்ரெண்ட்ஸ். அவங்களும் அந்த 4 ஸ்டேஜ்லேருந்து 5வது ஸ்டேஜுக்கு வரணும். அதுக்காக நம்ம ஜெபிப்போம், அப்படிப்பட்ட உபதேசம் போதிப்போம். அப்பேற்பட்ட யாரும் வெறுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அவங்கள நேசிக்கணும், அவங்களுக்காக ஜெபிக்கணும். அதுக்கப்புறம் அவங்க 20 வருஷம் ஆகும், 25 வருஷம் அப்படியே இருந்தாங்கன்னா அது கர்த்தருக்கு